ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறு கடிக்காசில் நல்லா நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்தலாம். ரோஹிணி ஒரு வழியாக அவங்க அம்மாவையும் கிறிஷையும் புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்தவனவே 1008 ரூல்ஸ் போடுறாங்க. வெளியில் போகக்கூடாது, லைட் போடக்கூடாது, பக்கத்தில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, உனக்கு எதாவது பொருள் வேணா கூட நீ கடைக்கு போகக்கூடாது, நான் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கு நாங்கள் ஊர்லேயே இருந்திருப்போம், எங்களை என்னமோ ஜெயில் அடைக்கிற மாதிரி இங்கே கொண்டாந்து இப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் பாவம் அவன் என்ன பண்ணுவாங்க, ஏதோ அவன் இங்கே யார் கூடயாவது போய் விளாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து அவன் விளாட்டு இதுக்குள்ளே விளாட்டு வெளிலலாம் போனால் நீங்கள் யாருக்கும் இல்லாத பட்டா எனக்கு தான் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லிடுறாங்க. அடுத்து கிருஷ்ண சேர்க்க போகிற ஸ்கூலுக்கு போகலாம் வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்கூல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிருஷ்ணனை ஸ்கூல் பிடிச்சிருக்கான்னு கேட்கவும், எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதோட உன் கூட இருக்குன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் கிருஷ். கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சார் வந்து வேலை கேட்டு வராரு. அவங்க ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டேஷனில் வாரம் ஒரு டைம் நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும், அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், கொஞ்ச நாள்லேயே வந்து வேறு ஸ்கூலுக்கு நாங்கள் ஃபுல் டைம் ஜாப் மாதிரி மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லவும் அங்கேருந்து வெளில வராரு. கரெக்டாக வந்து அண்ணாமலை சார் வந்து போனவுடனே ரோஹிணி வந்து ஸ்கூலை சுற்றி பார்க்க வராங்க. இது நம்ம எதிர்பார்த்ததா, எப்படியும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க போகிறது கிடையாது. முத்து வந்து ஒரு சவாரிக்காக போகிறாரு. கரெக்டாக கிறிஷோட கிராமத்துக்கு போகவும் சரி நம்ம அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவோம். வீடு பூட்டி இருக்கு. அங்கே ஒருத்தவங்க கிட்ட கேட்குறாரு. அவங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சோம், 2 நாளாக வீடு பூட்டி தான் இருக்குது அவங்க சொல்லவும் உடனே சரி ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ரோஹிணி வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி அவன்கிட்ட பேச, அப்போ தான் திருப்பி அவங்க உனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவும் கிறிஷோட பாட்டியும் வந்து முத்து வந்து திட்டுறாங்க, நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், கிறிஷ் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காதீங்க, இந்த பாசம் தானே நான் வேணான்னு சொல்கிறேன், இனிமேல் எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஓகேம்மா சூப்பராக பேசிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லவும், ஏன்டி அந்த பிள்ளை எங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தானே பேசிச்சு, இந்த மாதிரி என்னை பேச வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை திட்டுறாங்க. அப்படி பேசினா தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அப்போது தான் அவங்க உங்க பக்கம் திரும்பி வராமல் இருப்பாங்க, நீ இப்போ பண்ணதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சில பேர் எப்படி போட்டாலும் திருந்த மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த முத்து மீனாவும் தேவையில்லாமல் வந்து அவங்க விஷயத்தில் தலையிட்டு அப்பப்போ அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. மீனா கிட்ட வந்து முத்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவங்க என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த மாதிரி பேசுகிறவங்களே கிடையாது, ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வருத்தப்படுறாங்க. இதை கேட்டு ரோஹிணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து முத்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவங்களா பேசல, யாரோ அவங்கள பேச வைக்கிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட பழகிறது யாருக்கோ பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் ரோஹிணி வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.